பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 21. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், அப்புறம் எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போது ஐடி செக்டார் அப்படின்னா விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல் இதெல்லாம் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். எஃப்எம்சிஜிக்குன்னு தனியாக ஸ்டாக்ஸ் இருக்குது, பெட்ரோலியத்துக்குன்னு தனியாக ஸ்டாக்ஸ் இருக்குது, மெட் ப்ளஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மாவில் வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் செக்டார்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் 1 லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மொத்த 1 லட்சத்தையும் எடுத்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு 4 பார்ட்டாவோ 5 பார்ட்டாவோ இல்லை 10 பார்ட்டாவோ பிரித்து நீங்கள் ஒரு 4-5 செக்டாரில் டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இருக்க 1 லேக்கில் நீங்கள் பேங்கிங் செக்டாரில் கொஞ்சம், ஐடி செக்டாரில் கொஞ்சம், ஃபினான்ஸில் கொஞ்சம், எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் 4 பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை குளோபலி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஐடி செக்டார் பயங்கரமாக வந்து கீழே விழுது அப்படின்னா கூட மிச்சம் 3 செக்டார் ஸ்டேபிளாக இருக்கும். 2 செக்டார் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரொம்ப லாஸ்ட்டில் போக விடாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி, அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டலுக்கு பெரிய அளவில் ரிஸ்க் ஏற்படாது.